தனித்து நின்று வாக்கு வங்கியை நிரூபிக்காமல், இத்தனை சதவீதம் வாக்குகள் எங்களுக்கு உண்டு என்று காட்டாமல், எங்கள் வாக்குகள் உங்களுக்கு பரிமாற்றம் அடையும் என்று உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பை இல்லாமல் 1999 தொடர்ந்து கூட்டணியிலே ஒரு கட்சி பயணிக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இது யூகித்து இதன் ஆழத்தை நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு அரசியல் பார்வை தேவை. போற போற சொல்லுவாங்க, என்ன திருமாவளவன் போயிட்டு ஒட்டிட்டு இருக்காரு, தொங்கிட்டு இருக்காரு, 2 சீட்டு, 1 சீட்டு. இது நம்ம மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியால சொல்லக்கூடியது ஒரு ஜெலசி. இது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள், போராட்டம், எவ்வளவு பெரிய சாதனை. தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் எந்த தேர்தலிலும் இத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கின்றன என்பதை நிரூபிக்காமல் ஒரு கட்சி தொடர்ந்து திமுக அதிமுக கூட்டணியிலே பயணிக்கிறது. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இந்த சாதனையை படைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. எலெக்ஷன்ல தனிச்சு நின்று போட்டிடுறது தெரியும். ரொம்ப ஈஸியா உன் பர்சன்டேஜ் என்ன, உனக்கு என்ன ஓட்டு இருக்கு ஓ அப்படின்னு சொல்லிட முடியும். சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் செயற்பாட்டு களத்திலும் கருத்தியல் களத்திலும் வலிமையோடு இருக்கிறது என்பதை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கும். வெறும் எலெக்ஷனுக்காக வந்து முகம் காட்டுற கட்சி இல்லை. 24 மணி நேரம் உயிர்ப்போடு இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எல்லா களங்களிலும் முனைப்போடு முன்னணியில் பயணிக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனக்கு பின்புறம் இல்லாமல் இருக்கலாம், என்னை தூக்கி பேசுறது ஆள் இல்லாமல் இருக்கலாம், என்னை உயர்த்தி பிடிப்பதற்கு ஊடகங்கள் விரும்பாமல் இருக்கலாம், எனக்கு பரிந்துரை செய்வதற்கு பெரிய தலைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை தவிர்க்க முடியாது, இந்த இயக்கத்தை தவிர்க்க முடியாது, சிறுத்தைகளை தவிர்க்க முடியாது. இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல தோழர்களே. இந்த அரசியல் களத்தில் இனி நாம் இன்னொரு பரிமாணத்தை எட்டியாக வேண்டும், இன்னொரு டைமென்ஷன்.